Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இந்த வீடியோ பார்க்கறதுல எத்தனை பேர் 90s கிட்ஸாக இருக்கீங்க? நான் 90s கிட்ஸாம். உங்கள் எத்தனை பேர் 90s கிட்ஸ்? ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்த ஒரு விளையாட்டு சாமானால் நடந்த ஒரு பேய் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இது விளையாட்டு சாமானா? என்ன பாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். இது எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா பண்ணுற வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு அதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் ஜேசிபி மிஷின். என் ஓய்வை கெடுத்து விட்டாய். அண்ட் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஷாக் ஆவீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து செங்கல்பட்டில் நடந்த ஒரு உண்மை பேய் சம்பவம், அதுவும் ஜேசிபி டிரைவருக்கு நடந்த உண்மை பேய் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க வரோம். இது கண்டிப்பாக உங்களை ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலைங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வர பேச வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் தினேஷ்குமார். இவர் செங்கல்பட்டையும் சேர்ந்தவர். ஒரு ஜேசிபி டிரைவராகவும் இருந்துட்டு இருக்காரு. ஏதாச்சும் பில்டிங்கை இடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா எந்த இடத்துல நான் பள்ளம் தோன்றதா இருக்கட்டும், இல்லை சமமே இல்லாத இடத்த சமப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஜேசிபி மிஷினை வர வச்சு அந்த இடத்த சரி பண்ணுவாங்க. அண்ட் இந்த சம்பவம் 2023 நடந்திருக்கு. கடந்த 10 வருஷமா தினேஷ் ஜேசிபி டிரைவராக வந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் இவரோட வாழ்க்கையில தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதிகளுக்கு இவரோட வண்டியோட போயிட்டு அங்க இருக்கிற பில்டிங்கை இடிக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்த சரி பண்றதா இருக்கட்டும், ஆத்த தூர்வாரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலைகளை ரொம்பவே சுமூகமாக தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா சரியா 2022 செங்கல்பட்டுக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு கிராமமும் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு வீட்டை இடிக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டர் தினேஷ்க்கும் வந்திருக்கு. தினேஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, ரேட்டு உடனே சொல்ல முடியாது, நான் அந்த இடத்த பார்க்கணும், அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு மொத்தத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை இடிக்கிறதுக்கான காசு எவ்வளவு ஆகும்னு சொல்ல முடியும், நான் நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு அன்னைக்கே கிளம்பி அந்த கிராமத்துல இருக்கிற அந்த வீட்டையும் பாக்குறாரு. அந்த வீடும் நல்லா பெருசா தான் இருக்கு. இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு அதுக்குண்டான பணத்தையும் அந்த வீட்டோட ஓனர்கிட்டையும் சொல்ல, அவங்களும் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு 2 நாளைக்குள்ள இந்த வீட்டை இடிச்சிருங்க, அதுக்கு மேல இந்த வேலையை இழுத்துட்டு போகாதீங்க, எனக்கு 2 நாளைக்குள்ள இந்த வீட்டை இடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயம் தினேஷ்க்கும் ஓகே தான். இந்த வீட்டை 2 நாள் இடிச்சிடலாம் அப்படின்னு அதுக்குண்டான அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வாங்கிட்டு, சரிங்க சார் நான் நாளைக்கு வந்து இடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாளைக்கெல்லாம் இல்லை, நீங்க இப்பவே போயிட்டு வண்டி எடுத்துட்டு வாங்க, எனக்கு இப்பவே வேலை ஆகணும்னு சொல்ல, ஏன்னா தினேஷ்க்கு அன்னைக்கு வேற ஒரு இடத்துல வேலையும் இருக்கு, அதை விட்டுட்டும் வர முடியாது. இந்த ஒரு விஷயத்த அந்த வீட்டோட ஓனர்கிட்டையும் சொல்ல, இதை கேட்ட அந்த வீட்டோட ஓனரும், எனக்கு ஒன்று இப்பவே வேலை ஆரம்பிங்க, இல்லைன்னா அட்வான்ஸ் கொடுங்க, நான் வேற யாராச்சும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் தினேஷ்க்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. சரிங்க சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இங்க இருந்தும் கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பினவர் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாருல, அவங்களுக்கு கால் பண்ணி, ஐயா வண்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, வண்டி ரெடி பண்ணி நான் மறுபடியும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்த கேட்ட வேற இடத்துல வேலை கொடுத்தவங்க, சரிங்க நீங்க முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க ரிலாக்ஸா விட்டுறாங்க. இப்ப தினேஷும் சூப்பர் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, போறோம் வண்டி எடுத்துட்டு வரோம், இங்க வந்து இந்த பில்டிங் இடிக்கிறோம், காசை வாங்குறோம், கிளம்புறோம் அப்படின்னு வீட்டுக்கும் போறாரு. அவருடைய ஜேசிபி வண்டி எடுத்துட்டு போயிட்டு டீசலையும் ஃபில் பண்ணிட்டு டைரக்டா இந்த பில்டிங் கிட்டே வராரு. பில்டிங் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த பில்டிங்கை ஒரு தடவை சுத்தி பார்க்கறாரு. அப்படி சுத்தி பார்க்கும்போது அந்த பில்டிங்குள்ள யாரோ ஆளுங்க இருக்கிறதுக்கான சத்தமும் கேக்குது. அது என்னன்னா, ஒரு சில நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன வீட்டுக்குள்ள ஆளே இருக்க மாட்டான்னாங்க. இப்போ வீட்டில் ஆள் இருக்கிற சத்தம் கேட்குது, இது தெரியாம நான் இடிக்க ஆரம்பிச்சிருந்தா என்ன ஆகுறது, சரி உள்ள போயிட்டு அவங்கள வெளியில அனுப்பலாம் அப்படின்னு இப்போ தினேஷும் அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. போயிட்டு கதவை திறக்கிறாரு, ஆனா கதவு திறக்கல. அதுக்கு காரணம் உள்பக்கம் இருந்து தாழ்பால் போட்டிருக்காங்களா இல்ல சாவியை வச்சு அந்த டோரை லாக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியல. வெளியில பூட்டு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் தினேஷ் அந்த வீட்டோட கதவையும் தட்டுறாரு. தட்டிட்டு ஹலோ
உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கதவை தரங்க, ஏன்னா வீட்டை இடிக்க சொல்லி ஓனர் சொல்லியிருக்காரு. அப்படி யாராச்சும் உள்ள இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்ல, அதுலயும் குறிப்பா வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே உள்ளுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிருது. ஸ்டாப் ஆனது மட்டும் இல்லாம, ஹலோ யாரோ உள்ள இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, தயவு செஞ்சு வெளியில வாங்க அப்படின்னு மறுபடியும் வெளியில வாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. சரியா அந்த சமயம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாரோ ஒருத்தவங்க ரொம்பவே கோபத்தோட கையில கிடைச்ச ஏதோ ஒரு பொருளை தூக்கி இந்த கதவை பார்த்து வேகமா அடிக்கிறாங்க. அந்த சமயம் தினேஷ் இவரு காதை எடுத்துட்டு வந்து அந்த கதவை கிட்ட தான் வச்சிருக்காரு. கரெக்டா வெயிட்டா இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அந்த கதவில் அடிக்கும் போது அந்த சத்தம் இவருடைய காதல் ஏறி ஜவ்வே கிழிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவரும் அதிர்ச்சியில அப்படியே பின்னாடி வந்து, யோ உள்ள யார் இருக்கா, வெள்ளுவாயா அப்படின்னு கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளையும் அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. இப்படி ஒரு அசிங்கமா திட்ட மறுபடியும் உள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கோவத்தோட பொருள் எடுத்து அடிக்கும் போது தினேஷ்க்கும் தெளிவா தெரிஞ்சிருது, உள்ள எவனும் குடியாரம் தான் இருக்கான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிலைமையில அவனை வெளியில அனுப்பாம நம்மளால இடிக்கவும் முடியாது. ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பிட்டான், அதுவும் இடிக்க போற வீடு தான் அப்படின்னு சாவி கூட கொடுக்காம போயிட்டான். சரி நம்ம ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்க வெளியில அனுப்பிடலாம், ஏன்னா வெளியில பூட்டி இருக்கு, உள்ள ஆளுங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பா வேற வழி இருக்கும்ல, போய் பார்க்கலாம் அப்படின்னு தினேஷும் அந்த வீட்டை நல்லா சுத்தி பார்க்கறாரு. அப்படி சுத்தி பார்க்க ஒரு ஜன்னல் உடஞ்சும் இருக்கு, அதுல கம்பிகளும் நெளிஞ்சும் இருக்கு. இந்த வழியா தான் போயிருக்கானுங்களா, இரு நானும் உள்ள போறேன் அப்படின்னு தினேஷும் அந்த ஜன்னல் கிட்டேயும் வர்றாரு. அப்படி செவத்துல காலை வச்சு அந்த ஜன்னலை ஏறும்போது திடீர்னு பின்னாடி ஒருத்தவங்க, யோ யார் நீ வீட்டுக்குள்ள போற அப்படின்னு தினேஷை தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஏதோ திருடன் தான் உள்ள போறான் அப்படின்னு. இப்போ தினேஷும் ஒரு மாதிரி பயத்தோட கீழே இறங்கி விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க. சார் நான் திருடெல்லாம் கிடையாது, இந்த ஹவுஸ் ஓனரோட பேரை சொல்லி அவர் தான் என்ன வர சொன்னாரு, இந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்காக அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க, வெளியில பாருங்க வண்டியும் நிக்குது, நான் வீட்டை எந்த பக்கத்துல இருந்து இடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து சத்தமும் கேட்டுது, யாரோ ஆளுங்களா இருக்கான் போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு குடியாரங்க தான் உள்ள இருப்பானுங்க, முன்னாடி பக்கம் கதவை தட்டினாலும் திறக்கவும் மாட்டானுங்க, கோவத்துல பொருளெல்லாம் தூக்கி அடிக்கிறானுங்க, அவனுங்க முதல்ல வெளியில அனுப்பினாதான் என்னால வீட்டையும் இடிக்க முடியும், 2 நாள் தான் டைமும் கொடுத்துருக்கானுங்க, ஹவுஸ் ஓனரும் சாவியும் கொடுக்கல, அண்ட் அவரும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டாரு, இப்போ நான் தான் உள்ள இறங்கி அவங்கள அனுப்ப வேண்டியிருக்கும், அதனால தான் ஜன்னல் வழியா போறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த வழியா போன அந்த நபரும் தினேஷை தனியாக கூட்டு போயிட்டு, யோ உனக்கு விஷயமே தெரியாதா, இது வில்லங்கமான வீடியா, இந்த வீட்டை பத்தி தெரியாம நீயும் இடிக்கிறேன்னு கிளம்பி வந்துட்ட, உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க தினேஷ்க்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியல, வில்லங்கமான வீடுனா எதனா சொத்து தகராறம், அதனால எதனா பிரச்சனை வருமானு கேட்க, சொத்து தகராறா இருந்தா கூட போலீஸ் கேஸ் ஏதாச்சும் பண்ணி உயிரோட இருக்கலாம்யா, இது அதுக்கும் மேலையா அப்படின்னு அவரும் சுத்தி பார்த்துட்டு அவரும் பயத்தோட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர, ஆனா தினேஷ்க்கும் அது புரியல. ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, பா அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குப்பா, ரொம்ப நாளா இந்த குடும்பமே பேயால பாதிக்கப்பட்டிருக்கு, உனக்கு இந்த வீட்டை இடிக்க சொல்லி ஒரு ஹவுஸ் ஓனர் சொன்னான்னு சொன்னியே, அவனோட வீடு தான் இது, அவன் தான் குடும்பத்தோட இந்த இடத்துல இருந்தான், என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு அவங்க வீட்டையே ஒரு பேய்னா சாதாரண பேய் இல்லப்பா, இந்த காட்டேரி, சொல்ல போனா 1 வாரம் முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டுல குடும்பத்தோட ஆட்கள்லாம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே வெளியிலயும் போயிட்டாங்க, நைட்டு நேரத்துல சில மாந்திரிகள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சாங்க, வந்ததுக்கு அப்புறம் நிறைய மந்திரங்கள்லாம் பண்ற சத்தம் ரொம்பவே அதிகமாகவும் கேட்டுது, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வீட்டையும் பூட்டிட்டாங்க, இந்த வீடு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருமே வரல, அதுக்கப்புறம் தான் இப்ப நீ வந்திருக்க, வந்து இந்த வீட்டை இடிக்கணும்னு சொல்ற, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் தெரியாது, அப்படிப்பட்ட வீட்டை இடிக்கும் போது உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க, ஆனா தினேஷ் இந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு, இதை பத்திலாம் இந்த ஆளு முன்னாடியே சொல்லலையே, என்னவா இருக்கும், இது அந்த ஹவுஸ் ஓனருக்கே கால் பண்ற அப்படின்னு மறுபடியும் அங்க இருந்து ஹவுஸ் ஓனருக்கும் கால் பண்ண, இப்பவும் ஃபோன் எடுக்கல, ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனரை திரும்ப தினேஷ்க்கும் கால் பண்றாரு. சார் என்ன சார் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கீங்க, வீடு இடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, சார் வீடு இடிக்கிறதுக்காக தான் இப்போ உங்க வீட்டு முன்னாடியே நின்றுருக்கேன், இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருந்து கண்டபடி சத்தமா வருது, உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு ஜன்னல் வழியா போகலான்னு பார்த்தேன், அப்ப பக்கத்து வீட்டு ஆளுங்க தடுத்துட்டு ஏதேதோ சொல்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, யோ நீ வீட்டுக்குள்ளெல்லாம் போகல, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடாத, வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, அது மேபி பக்கத்து வீட்டு ஆளுங்க கத்துற சத்தமா இருக்கும், உனக்கு என்ன வேலை, வீட்டை இடிக்கிறது தானே, வீட்டை இடிக்கிறதுக்கு நீ எதுக்கு உள்ள போகணும், மிஷினை வச்சு தானே இடிக்க போற. இப்பதான் தினேஷ்க்கும் சந்தேகம் வருது, என்ன இந்த ஆளு பேச்சே சரியில்லையே, ஒரு மாதிரி திமிர்த்தனமா பேசான், அப்போ இவர் சொல்ற மாதிரி இது பேய் சம்பந்தப்பட்ட வீடா தான் இருக்கும் அப்படின்னு தினேஷும், சார் அந்த வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை, பேய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் நடந்திருக்கா சொல்லுங்க, நீங்க சொல்றதை பொறுத்து தான் நான் இடிக்கணுமா வேணாமான்னு யோசிப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் எதுவுமே பேசாம அப்படியே முழிச்சிட்டும் இருக்காரு, ஃபோன்ல அப்படியே சைலண்டாகவும் இருக்கு.
உடனே அந்த ஹவுஸ் ஓனர், சார் கொஞ்சம் பொறுங்க, நான் நேரில் வந்து உங்களுக்கு தெளிவா என்ன நடந்ததுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சின்னதாக ஒரு வேலை இருக்கும், முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு தினேஷ் கிட்டேயும் சொல்ல, தினேஷும் நீங்க நேரில் வாங்க, நேரில் பேசுனதுக்கு அப்புறம் நான் இடிக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு தினேஷ் என்ன பண்றாருன்னா டைரக்டா அவரோட வண்டியில போயிட்டு உட்காந்துடுறாரு. இப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து சரியா 1 மணி நேரம் கழிச்சு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரும் வந்து தினேஷ் கிட்டயும் பேசுறாரு. அதுவும் என்னன்னா உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்கு, எதனால இந்த வீட்டை காலி பண்ணோம் அப்படின்னு. ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்தை தான் பக்கத்து வீட்டு ஆளுங்க எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, பேய் இருக்கு அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தையே அந்த ஹவுஸ் ஓனரும் சொல்ல, யோ இப்படிப்பட்ட பிரச்சனைல என்ன மாட்டி விடலான்னு பாக்குற, என்ன விளாடுறியா அப்படின்னு கேட்க, சார் பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்க சரி பண்ணிட்டோம், அதுக்கு நாங்க பல லட்சமா செலவு பண்ணிருக்கோம். இப்ப மாந்திரிகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு புதுசா கட்டினா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை, உள்ளுக்குள்ள நீங்க இடிக்கும் போது சில சத்தங்கள்லாம் கேட்கும், ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க, ஏன்னா வீட்டுக்குள்ள ஆட்கள் எதுவுமே இல்லை, நீங்க வீட்டை இடிக்கும் போது அதை உங்களை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது, ஸோ நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட காசு தரேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தினேஷும் பயன்படுத்துகிறாரு. எக்ஸ்ட்ரானா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க, சார் இந்த வீட்டை மட்டும் நீங்க சொன்ன டைம்ல இடிச்சும் கொடுங்க, நீங்க பேசினதை விட 2 மடங்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்ல, இப்ப தினேஷ் கொஞ்சம் யோசிக்கிறாரு, இது 2 மடங்கு பணமா, சரி என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு. சரிங்க சார், சொன்ன வாக்கு மீற மாட்டீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் களத்தில் இறங்குறேன், இது வேற யாருக்காச்சும் என்ன மாதிரி வேற ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, ஸோ பணத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க, நான் இப்போதுலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல, இப்போ அந்த ஹவுஸ் ஓனரும் சரிங்க சார் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவரும் சைலண்டாக அந்த இடத்த விட்டும் அவசரமா அந்த வீட்டை பார்த்தபடி பயப்படுறாரு. அப்படியே வண்டி எடுத்துட்டோம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப தினேஷ் என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பாட்டையும் மார்க் பண்ணிக்கிறாரு. இப்ப ஜேசிபி வண்டியில ஏறி உட்காந்து அந்த வண்டி ஆன் பண்ணி இடிக்கலாம் அப்படின்னு அந்த பில்டிங் கிட்டயும் போக, சைட்ல இருந்து ஒருத்தர் கத்திட்டும் வராரு, டே டே தம்பி தம்பி அப்படின்னு ஒருத்தர் கத்திட்டு வர, யாருன்னு திரும்பி பார்த்தேன், இதுக்கு முன்னாடி தினேஷ் அந்த வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா போகும்போதும் தடுத்து விஷயத்த சொல்லியிருப்பார்ல, அதே நம்பர் தான் இப்ப திரும்பி வந்திருக்காரு. அண்ணே வாங்கண்ணே, இப்பதான் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாரு, பில்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு தான் அந்த மாந்திரிகர் வந்தாங்க, அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த வீட்டை இடிச்சாகணுமா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த ஏரியா சேர்ந்த அந்த நபரும், அப்ப எதுவும் பிரச்சனை இல்லப்பா, நீ கொஞ்சம் பத்திரமா இரு, எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு, நீ இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசுறதையும் நான் பார்த்தேன், அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் நான் வரலான்னு தான் ஓரமா நின்னேன், எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, சரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது தெரியுது பாரு, நீல கலர் வீடு அதுதான் என் வீடு, ஏதாச்சும் பிரச்சனைனா அங்க வந்து ஆளுங்கிட்ட மாணிக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் என்ன கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன எதுன்னு பார்த்துக்கலாம், இப்ப நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப தினேஷும் அந்த ஜேசிபியில ஹம்மர் ட்ரில்லர் வச்சு அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட வேலையும் பார்க்கறாரு. அந்த மெஷினை வச்சு பில்டிங்கை இடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப தினேஷ் இந்த பில்டிங்கை இடிக்கிற டைம் என்ன தெரியுமா, நைட்டு 8 மணி. என்னப்பா பொதுவாக நைட்டு 6 மணிக்கு மேலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அதுலேயும் இந்த பில்டிங் இடிக்கிறதா இருந்தால் சத்தம் அதிகமாக வரும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இவங்க இருக்கிறது ஒரு கிராம பகுதியில், வீட்டுக்கெல்லாம் ரொம்பவே தள்ளி தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாணிக்கம் இவங்களோட வீடு தூரத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த பேய் வீட்டை சுற்றி வீடு எதுவுமே இல்லை. இந்த பில்டிங்கை இடித்தாலும் அந்த சத்தம் தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கும் சின்ன சத்தமாக தான் கேட்கும், பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ தினேஷும் அந்த பில்டிங்கை இடிக்கிற வேலையும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த பில்டிங்கை இடிக்கும் போதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அலல் சத்தமும் கேட்குது. அந்த அலல் சத்தம் அழற சத்தம் இல்லை, யாரோ ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள இருந்து கோவத்தோட கத்துறாங்க. அந்த ஒரு சத்தம் தினேஷ்க்கு ரொம்பவே தெளிவாகவும் கேட்குது. தினேஷ் என்ன பண்றாருன்னா அந்த ஜேசிபி வண்டியில இருக்கிற அந்த கதவு பகுதி ஜன்னல் பகுதி எல்லாத்தையுமே இறுக்கமா மூடிட்டு உள்ளுக்குள்ள மொபைல்ல பாட்டு போட்டுட்டு அவரோட வேலையும் பார்த்துட்டும் இருக்காரு. இப்படி அந்த வீட்டை இடிக்கிற வேலை 8 மணிக்கு ஆரம்பிச்சதுல நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வேலையும் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சின்ன சின்ன இடைவேளையும் எடுத்திருக்காரு. ஆனா 12 மணி ஆனதுக்கு அப்புறம் சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே வண்டி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அந்த ஜேசிபி வண்டியிலேயே சீட்டை சாய்ச்சா மாதிரி சாஞ்சிடுறாரு. தினேஷும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துட்டு இருக்க, அப்போ இவரோட வண்டியை சுத்தியில வச்சு வேகமா அந்த இரும்புல அடிச்சா ஒரு மாதிரி ஒலி எழும்பும் பார்த்தீங்களா, அந்த சத்தமும் அந்த வைப்ரேஷனும் தினேஷ்க்கு கேட்டு அப்படியே பதட்டத்தில் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு சுத்தி பார்த்தா அந்த இடமே இருட்டாதான் இருக்கு. வீடுலாம் ரொம்பவே தள்ளி இருக்கு. அந்த இடத்துல சின்ன சின்னதா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. இவர் பக்கத்துல இருக்கிற எந்த விஷயமும் தெரியல. அண்ட் ஃபுல்லா இருட்டாதான் இருக்கு. யார் நம்ம வண்டி இடிச்சிருப்பா, ஒருவேளை ஏதாச்சும் பைக் வந்து வண்டி இடிச்சிருச்சோம் அப்படின்னு ஜேசிபியோட ஹெட்லைட் எல்லாம் ஆன் பண்ணி பார்க்கறாரு. ஆன் பண்ணா
இவர் பக்கத்துல எந்த வண்டி இருக்கிற மாதிரியும் இல்ல, யாரும் வண்டி பக்கத்துலயும் நிக்கல. அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பில்டிங்கையும் பாக்குறாரு, அதாவது அந்த வீட்டையும் பாக்குறாரு. பார்த்தா இவர் ஒரு பகுதியை இடிச்சிருப்பாருல்ல, அந்த இடத்துல ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த இடிச்ச பகுதிக்கு அந்த பக்கம் இருந்தும் ஒரு பெண் நிக்கிறாங்க. அந்த பெண் தினேஷ் இவர் தான் பார்த்துட்டும் இருக்காங்க, அதுவும் பயங்கர கொலவெறியோட. ஆனா தினேஷும் ஆரம்பத்துல யாரோ ஒரு பெண் தான் மேலே நிற்கிறாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள சத்தம்லாம் கேட்டதில்ல, அப்போ குடிகாரங்களாம் உள்ள இருந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள குடிக்கிறவங்க விலை மாதுவை கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ, அவங்க மேபி அந்த ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. அது தெரியாம நாம அந்த இடத்தையும் இடிச்சிருப்போம். இப்படி நைட்டு நேரத்துல அவங்கள தொந்தரவு பண்ணதுனால கோவத்துல நம்மளை பாக்குறாங்களோ அப்படின்னு இவரும் அது பொண்ணு நினைச்சுதான் பார்த்துட்டும் இருக்காரு. ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அங்க நிக்கிறது உண்மையிலே பெண் தான், ஆனா மனுஷி கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு. அதுலயும் இந்த பக்கத்து வீட்டு நபர் மாணிக்கம்ன்ற ஒருத்தர் வந்தார்ல, அவர் சொன்னாரு காட்டேரி, அதுதான் இப்போ மாடி மேல நின்று தினேஷ் இவரை கோவத்தோட பார்த்துட்டு இருக்கு. அவனை இன்னைக்கு நான் உன்னை ஏதாச்சும் பண்ண போறேன் அப்படின்னு. இந்த இடத்துல தினேஷும் வெச்ச கண்ணு வாங்காம அந்த பெண்ணுடைய உருவத்தை ஒரு சில வினாடிகள் அப்படியே பார்த்துட்டும் இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த பேய் உருவமும் அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து அந்த சவத்துக்கு பின்னாடியும் போயிருது. அப்ப தினேஷ் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அதான் இந்த ஹவுஸ் ஓனர் சொன்னார்ல, இந்த பில்டிங்கை இடிச்சிட்டா சரியாயிரும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு. நம்ம தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு முதல்ல இந்த பில்டிங்கை இடிச்சிடலாம் அப்படின்னு தினேஷ் இப்ப என்ன பண்றாருன்னா, காலு கீழே ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலும் இருக்கும், அதை எடுத்துட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி மூஞ்சியும் கழுவுறாரு. ஏன்னா இப்ப தூக்க கலக்கத்துல இருக்கார்ல, மூஞ்ச கழுவிட்டா மறுபடியும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி மூஞ்ச கழுவுனதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி அவருடைய வண்டி கிட்ட போலான்னு தான் திரும்பி இருக்காரு. இப்படி திரும்பினா இவர் வண்டியோட டயர் பெருசா இருக்கும், அந்த டயர் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் பொறுமையா பாக்குறாரு, இது ஒரு பெண் இங்க நிக்கிறாங்க அப்படின்னு. மா யாருமா நீங்க, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்க, ஆனா அங்க இருக்கிற அந்த பெண் அசையாம அப்படியேதான் நிக்கிறாங்க. அவங்க முழு உருவம் தெரியுது, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க கையெல்லாம் தெரியுது, ஆனா முகம் மட்டும் இருட்டா இருந்துட்டு இருக்கு. முகத்துல கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்னு எந்த விஷயத்தையுமே பார்க்க முடியல. ஆனா தலைமுடி எல்லாமே ஓரளவுக்கு பின்பக்கமா தான் இருக்கும், தலைவரி கோலம் மாதிரி முன்பக்கமா விரிச்சு போட்ட மாதிரியும் இல்ல. இருந்தாலும் முகம் இருட்டா இருக்கு, கருப்பா கிடையாது, இருட்டா இருக்கு. ஒருவேளை இவங்க லைட்டா மறைச்சா மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய முகம் நமக்கு தெளிவா தெரியல, அதனாலதான் இருட்டா இருக்கு அப்படின்னு. மா என்ன பிரச்சனை, ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல சாப்பிடலையா, ஏதாச்சும் காசு வேணுமா அப்படின்னு கேட்க, ஆனா அப்பவும் அந்த பெண் எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாங்க. இப்ப தினேஷ் என்ன பண்றாருன்னா பொறுமையா அவங்க கிட்டயும் போறாரு. கிட்ட போக போக தான் தெரியுது உண்மையிலேயும் இந்த இருட்டுல இவங்க முகம் இருட்டா இல்ல, உண்மையிலே இது முகம் இருட்டா தான் இருக்கு, மூஞ்சில இருக்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல. அப்போ தினேஷ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல பாயிற மாதிரி ஒரு மாதிரி அப்படின்னு கத்திருக்கா. கத்தன பயத்துல இவரும் அந்த வாட்டர் பாட்டிலாம் கீழே போட்டு கீழே விழுந்து அப்படி தவழ்ந்தபடி பின்னோக்கியும் போக முயற்சி பண்றாரு, அதாவது எந்திரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா பேய பார்த்த பயத்துல எந்திரிக்கல. இப்போ முன்னாடி இருக்கிற அந்த பேயும் இவரை நோக்கி மெதுவா முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்க, அப்போ தினேஷ் யோசிக்கிற விஷயம், இல்ல நம்ம கனவுல தான் இருக்கும், இது எல்லாமே கனவு தான், சீக்கிரம் எந்திரிச்சிரு அப்படின்னு அவருடைய கையை தோல் பகுதியை பிடிச்சு நல்லா கிள்றாரு. அவர் எந்த அளவுக்கு கிள்ளிருக்காருன்னா அந்த சதையை லைட்டா அப்படியே பிஞ்சு இந்த ரத்தத்தோட துளிகள்லாம் லைட்டா வடியுது, அந்த அளவுக்கு பயத்துல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது கனவுலாம் கிடையாதுடா, உண்மையிலே நம்ம முன்னாடி பேய் இருக்கு. அப்பனா இந்த பேய் அந்த வீட்டில் தான் வந்திருக்குமோ, ஏன்னா இதுதான் பிரச்சனைக்குரிய வீடாச்சு அப்படின்னு. அப்போதான் தினேஷ்க்கு இந்த ஒரு விஷயம் புரிய வருது. இப்போ தினேஷால எந்திரிக்கவும் முடியல, ஏன்னா அதுக்குள்ள அந்த உருவம் கிட்டே வந்துருச்சு. கிட்ட வந்தது மட்டும் இல்லாம அதோட கையை நல்லா இந்த விரல்கள்லாம் நல்லா விரிச்சு தினேஷோட கன்னத்துல பலாரம் அடிச்சிருக்கு. அடி வாங்கினது மட்டும்தான் அவருக்கும் ஞாபகம் இருக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, தினேஷ் அங்கேயே வாங்கிட்டு இருக்காரு. இப்படி நேரம் போகுது, ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கு. அப்போ அந்த ரோட்ல போற ஒருத்தர் வேற யாருமே இல்ல, அந்த நீல கலர் வீட்டுல இருக்கிற மாணிக்கம். அவர் எப்பவுமே விடிய காலையில ஒரு 4-4:30 எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு சும்மா வாக்கிங் மாதிரியும் நடப்பாரு. அதே மாதிரிதான் எந்திரிச்சிருக்காரு. இந்த வழியா வரும்போது அந்த ஜேசிபி வண்டியில லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா வண்டியில ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. வண்டிக்கிட்டையும் பார்த்திருக்காரு. அந்த தினேஷோட பேரை சொல்லியும் கூப்பிட்டுருக்காரு. எங்கேயுமே ஆளை காணோம், எங்க அந்த பையன் போனான், ஒருவேளை யூரின் எங்கன்னா போயிருக்கானோ, சரி காத்திருப்போம் அப்படின்னு அந்த வண்டிக்கிட்டே நிக்க ரொம்ப நேரம் ஆயும் ஆளை காணோம். ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு இப்போ அந்த மாணிக்கம் அப்புறம் அந்த இடத்த நல்லா சுத்தி பாக்குறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொழுது விடியதில்ல, விடியும் போது வெளிச்சமும் ஓரளவுக்கு இருக்க யாரோ ஒருத்தவங்க கீழே விழுந்த மாதிரி இருக்கே,
யாரா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தினேஷ் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்காரு. அவருடைய கண்ணும் இந்த ஒரு பக்கம் அப்படியே பயங்கரமா செவந்தோ இருக்கும், விரல் தடங்கள் ரொம்ப தெளிவாகவும் தெரியுது. உடனே மாணிக்கம் தினேஷை எழுப்ப முயற்சி பண்றாரு. ஆனா தினேஷ் எந்திரிக்கவும் இல்லை. அப்போ அந்த இடத்துல அவர் மூஞ்சி கழுவுறதுக்காக ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து வந்தார்ல, போயிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து அதை இவர் மூஞ்சிலும் தெளிச்சும் இவரை எழுப்பும் போது அந்த இடத்துல தினேஷும் ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு பயத்தோட சொல்ல, தம்பி தம்பி நான் தான் மாணிக்கம் நான் தான்ப்பா அப்படின்னு தினேஷை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாரு. இப்போ தினேஷுக்கும் அந்த அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் தான், அண்ணன் நீங்களா, நைட்டு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா தப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீயும் வசமா எதுக்கிட்டையும் மாட்டிருக்கன்னு மட்டும் புரியுது. சரி இங்க இருக்க வேண்டாம், வா எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அப்படி கைத்தாங்களா பிடிச்சும் அந்த மாணிக்கம் அண்ணன் அவங்க வீட்டுக்கும் தினேஷை கூட்டிட்டும் போயிடுறாரு. இப்போ தினேஷ்க்கும் அந்த அண்ணன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே விட முடியுது தெளிவா. இப்போ அந்த அண்ணனும் தினேஷ் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, தினேஷும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போதும், தம்பி அப்போ உண்மையிலேயே நீ அந்த உருவத்தை பார்த்தியாப்பா, நான் சொன்னேன்லப்பா அதுதான்ப்பா அந்த காட்டேரி, ஏன்னா அந்த உருவத்தை இதுக்கு முன்னாடி நானும் பார்த்துருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எப்பவுமே விடிய காலையில் எந்திரிச்சதும் டெய்லி இந்த வழியாக தான் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டும் வருவேன். ஆனால் கடந்த 1 மாசமா நான் காலையில் எந்திரிக்கிறதும் கிடையாது, இந்த பக்கம் வாக்கிங்கும் போகிறது கிடையாது. ஆனால் அதே மீறி இன்னைக்கு விடிய காலையில் நான் இந்த பக்கம் நடந்து வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீ தான். ஏன்னா நேற்று நைட்டு நீ சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களாம், இந்த வீட்டை இடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நீ சொன்னதுனால தான் ஓகே அதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே, நாமளும் காலையில் வழக்கம் போல் எந்திரிச்சும் நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு எந்திரிச்சேன். பார்த்தா நீ இப்படி படுத்துட்டும் இருக்கேன். ஆனால் நான் கடந்த 1 மாசமா காலையில் எந்திரிச்சு இந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், நீ பார்த்த அந்த காட்டேரியை 1 மாசத்துக்கு முன்னாடி நானும் பார்த்துருக்கேன். சொல்ல போனா இந்த குடும்பம் கடந்த 2 மாசமா இந்த ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு எனக்கும் சுத்தமா தெரியாது. நானும் கேட்டு பார்த்துட்டேன், உன் வேலையை பார்த்துட்டு போயேன் அப்படின்னு என்கிட்டே சண்டை போட்டானுங்க, அதனால நானும் அதை கண்டுக்கல. ஆனா இப்போ சொல்றேன்ப்பா, அந்த உருவம் இப்பவும் என் கண்ணுல அப்படியே நிக்குது. அதை நான் மறக்கணும்னு முயற்சி பண்ணாலும் என்னால மறக்க முடியல. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல எந்திரிச்சு அப்ப குறிப்பா இந்த வீட்டை கடந்து போகும்போது இத்தனை நாள் எனக்கு எந்த உணர்வுமே கிடையாதுப்பா. ஆனா அன்னைக்கு மட்டும் இந்த வீட்டை திரும்பி பாரு, அதுலயும் இந்த வீட்டுல மாடியில இருக்கிற இந்த ரூமை பாரு அப்படின்னு ஏதோ எனக்குள்ள யாரோ இறங்கி இந்த ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருந்தது. நானும் எதிர்ச்சியா அப்படி திரும்பி அந்த வீட்டோட மாடியில இருக்கிற அந்த ரூமையும் பார்த்தேன். அந்த ரூம்ல ஒரு பெரிய ஜன்னலும் இருக்குப்பா. அந்த ஜன்னல்ல இருந்தும் யாரோ ஒருத்தவங்க எட்டியும் வெளியில பார்த்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு தூக்கம் வராம இருந்திருக்கும், இல்லைன்னா விடிய காலையில எந்திரிச்சும் சும்மா வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா மேல நிக்கிற அந்த பெண்ணுடைய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அறியாமலே நானும் அங்கேயே நின்று அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருந்தேன். சொன்னா நம்ப மாட்டப்பா, அப்போ அந்த உருவம் அந்த இடத்த விட்டு அப்படியே பின்பக்கமா போயிட்டு, அதாவது ஜன்னல்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க மறைவா நடக்கிற மாதிரி கொஞ்சம் நகர்ந்து, சரியா சொல்ல போனா 5 வினாடிகள் கூட இருக்காதுப்பா, இந்த வீட்டோட கதவை திறந்து அந்த உருவம் வெளியிலயும் வருது. எனக்கு இப்போ வயசு 50 ஆகுதுப்பா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் நிறைய பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா கண்ணார எதையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா அன்னைக்கு நைட்டு நான் பார்த்தேன். அதோட முகமா இருக்கட்டும், நடையா இருக்கட்டும், என்ன அந்த அளவுக்கு பயமுறுத்துச்சு. சொல்ல போனா அந்த உருவம் என்ன பயமுறுத்துறதுக்காக தான் வந்திருக்கு, என்ன எதுவுமே பண்ணல. ஸ்டில் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. ஆனா அந்த பயமுறுத்தினது இப்போ வரைக்கும் என் மனசை விட்டு அழியாம இருந்திருக்கு. ஏதோ பிரச்சனைலாம் சரியாச்சுன்னு சொன்னதுனாலதான் நான் விடிய காலையில் எந்திரிச்சேன். இப்ப போற போக்க பார்த்தா இந்த ஏரியாலே இருக்க முடியாது, நான் வேற எங்கன்னா தான் வாடகை போகணும் அப்படின்னு அவரும் புலம்பிட்டு இருக்காரு. இதை கேட்ட தினேஷ்கும், அண்ணே இதுக்கு எதுவும் வழி இல்லையா, ஏன்னா நீங்க இவ்வளவு சொல்றதை பார்த்தா நான் பிரச்சனை மாட்டிருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த உருவம் உங்களை பயமுறுத்த தான் முயற்சி பண்ணிருக்கே தவிர உங்களை அட்டாக் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா அந்த உருவம் இப்ப என்ன பயமுறுத்தி இருக்கு, என்ன அடிச்சும் இருக்கு. இதுக்கு காரணம் நான் அந்த வீட்டை இடிச்சதா கூட இருக்கலாம். என்ன எதுவோ நான் இப்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தினேஷ் அந்த அண்ணன்கிட்டையும் கேட்க, அப்ப அந்த அண்ணன் சொல்ற விஷயம், நான் என்ன மாந்திரிக்கிறப்பா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுத்தமா ஐடியாவே கிடையாது. ஆனா இப்ப நான் உனக்கு சொல்ற ஒரே அறிவுரை, தயவு செஞ்சு உன் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடு, தயவு செஞ்சு கோயிலுக்கு போயிரு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்பு. இதை தவிர்த்து என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படியே பொழுது விழிஞ்சிருச்சு. தினேஷ் என்ன பண்றாருன்னா டைரக்டா அவரோட வண்டிகிட்டையும் போறாரு. அந்த வண்டியோட ஹெட்லைட் இப்பவும் ஆன்ல தான் இருக்கும். ஐயோ ஹெட்லைட்லாம் ஆன்ல இருக்கும், இப்படியே போனா பேட்டரி வீக் ஆயிருமே, இவ்வளவு நேரம் லைட் எரிஞ்சதுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு கூட தெரியல அப்படின்னு வண்டியில ஏறி பதட்டத்தோட அந்த ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. ஒரு விதமான டவுட்டோட தான் வண்டியை ஆன் பண்றாரு. ஏன்னா இவ்வளவு நேரம் லைட்ல எரிஞ்சிருக்கு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா எவ்ரிடே லக்கு வண்டியும் ஸ்டார்ட் ஆயிருது. அப்பாடா
இது போதும், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல இவருடைய சில இரும்பு பொருட்கள்லாம் இருக்கு, அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு தேவையானது, அதை எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றிட்டு இப்போ இந்த இடத்த விட்டு டைரக்டாக கிளம்பி அவருடைய வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்படி தினேஷும் வீடும் போய் சேர்ந்துறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர், அந்த பேய் வீடு இருக்குல்ல, அதோட ஹவுஸ் ஓனருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அவரும் அந்த பக்கம் ஃபோனும் எடுக்கல. சரி, அவனா ஃபோன் பண்ணுவான்ல, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு வேலை இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு தானே இங்கே வந்திருப்பாரு, அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இப்போ அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்த இடித்து நிறவரத்துக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே நைட்டு வரைக்கும் அந்த வேலையும் இழுத்துற அந்த வேலை கொடுத்த அவர்கிட்டையும் சொல்லிடுறாரு, அண்ணே இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது, நாளைக்கு முடிச்சிடறேன்னு சொல்ல. சரிப்பா, எனக்கே புரியுது, டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல தினேஷும் இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வர வழியில் ஏதாச்சும் பேய் சம்பவமோ இல்லை, டைரெக்டாக சேஃபாக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவமும் நடக்குது. இப்போ தினேஷ் அவருடைய லேண்டில் வண்டியை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளேயும் வராரு. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவருக்கு சாதாரணமாக விசித்திரமாக ஒரு கனவும் வருது. அதில் தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சவர் தினேஷோட அப்பா பைக் ஒன்று இருக்கு, அந்த பைக் எடுக்கிறாரு, அதை ஆன் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஆனால் எங்கே போறாரு அப்படின்னு அவருக்கும் தெரியல. ஆனால் போகிற பாதை பயங்கர இருட்டாகவும் இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போதும் இவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று வேகமாக துரத்திட்டு வருது. இது தினேஷும் அந்த சைடு கண்ணாடியில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஐயோ, ஏதோ ஒன்று துரத்திட்டு வருது அப்படின்னு ரொம்பவே வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போறாரு. இப்படி ரொம்ப தூரம் போயிடுறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த உருவம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அப்படியே நின்றுது. தினேஷும் இதை கண்ணாடியிலையும் பார்க்குறாரு, திரும்பியும் பார்க்குறாரு. அந்த உருவம் பின்னாடி நின்றுது. சூப்பர்ப்பா, அந்த உருவம் நம்மளை துரத்தல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த வண்டியை இப்போ பொறுமையாக ஓட்டும் போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு வீடும் வருது. அந்த வீட்டுக்குள்ள இருந்து தினேஷோடைய நண்பர் ஒருத்தர் வெளியிலே வர்றாரு. டே தினேஷே, இந்த இடத்துல என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லடா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பேயை பார்த்தேன், என்னையும் துரத்திட்டு வந்தது, தப்பிச்சா போதுன்னு வந்தேன். ஆமா, இது உன் வீடா? இந்த வீட்டை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தினேஷும் யோசிச்சிருக்காரு. அப்போ அந்த நண்பர் சொல்ற விஷயம்னா, டேய் என்னடா இந்த வீட்டுக்கு நீ வந்ததே இல்லையா? இப்போ கூட இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கேன், இந்த வீட்டில் நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, இல்லை மச்சான் நான் மறந்துட்டேன் அப்படின்னு தினேஷும் சொல்ல. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போ அப்படின்னு சொல்ல. இப்போ தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா, வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அவருடைய நண்பர் வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளிச்சமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போதும் ஏதோ குகைக்குள்ளே, அதாவது இருட்டை நோக்கி போகிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் சுற்றி ஆட்கள் இருந்தா கூட தெரியாது, அந்த அளவுக்கு கும்மிருட்டுல இருக்காரு. ஆனா பக்கத்துல அவருடைய நண்பர், வா வா வந்துட்ட வா இங்கதான் வா அப்படின்னு அவரும் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல தினேஷும் அப்படியே முன்னோக்கியும் போயிட்டும் இருக்காரு. இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த நண்பருடைய பேச்சு சத்தம் எதுவுமே இல்லாம அந்த இடமே அப்படியே மயான அமைதியா சத்தமே இல்லாம இருந்திருக்கு. இந்த இடத்துல தினேஷ்க்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, இது எல்லாமே ஒரு கனவு தான், கனவுல தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா, நேராக படுத்துட்டு இருக்காரு. சரி, சைடில் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு அப்படியே சைட்லேயும் திரும்பி படுக்கிறாரு. அப்படி திரும்பி படுக்கும்போது தினேஷ் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா, பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தாரு, இப்போ கீழே விழுந்தும் தரையில் படுத்துருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ கீழே இருக்கிற பெட்டையும் காணும், பெட்ஷீட்டையும் காணும், என் தலைக்கு வச்சிருக்கிற தலைகாணி கூட காணும். என்னடா இது, நாம இப்போ பெட்ல இருந்து கீழே விழுந்தோம், கீழே விழுந்தது கூட தெரியாம படுத்துட்டு இருக்கோமா? சரி, எந்திரிச்சு பெட்ல படுப்போம் அப்படின்னு அப்படியே எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு நின்னவர் அந்த கனவுல பார்த்த மாதிரியே ஃபுல்லா இருட்டாவும் இருக்கு. நைட்டுன்றதுனால அவரோட ரூமும் இருட்டாக தான் இருக்கு. சரி, போயிட்டு சுவிட்சை போடலாம் அப்படின்னு அவர் வீட்டில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் கிட்டையும் போறாரு. என்னதான் நம்ம வீடு இருட்டா இருந்தாலும் சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கும் அந்த விஷயம் தெளிவா தெரியும். தினேஷும் இப்போ இந்த சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட போயிட்டு சுவிட்சை தேடுறாரு. ஆனா அங்க சுவிட்சும் இல்லை, பாக்ஸும் இல்லை. என்னடா இது, தப்பான இடத்துல கை வைக்கிறோமோ, சரி நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த ஃபுல்லா நகர்த்தி பார்க்குறாரு. ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் கிடையாது. அப்போ தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனைவி பேரையும் சொல்லி கூப்பிடுறாரு. மா தூங்கிட்டா இருக்க, மொபைல் எடுத்து கொஞ்சம் டார்ச் ஆன் பண்ண சொல்லி அவருடைய மனைவி கிட்டையும் சொல்ல, அப்போ அவங்க மனைவி குரல் கொடுக்குறாங்க, எங்க நான் இங்கே இருக்கேன், இங்கே வாங்க அப்படின்னு. நீ தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ தினேஷும் இந்த இருட்டில் அப்படி தட்டு தடுமாறி நடந்தும் முன்னாடி போகிறாரு. போகும்போது கையில் காலில் அப்படின்னு நிறைய பொருட்கள் இடிக்குது. தினேஷ்க்கு இந்த ஒரு விஷயம் விசித்திரமாக இருக்குது. என்னடா இது, ஏதோ என் வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வே இல்லையே, என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு இவங்க மனைவி குரல் கேட்குதுல, அந்த திசையும் நோக்கியும் போயிட்டும் இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம், அம்மா இங்கே என்ன பண்ணுற, அதுவும் லைட்டு போடாமல் என்ன பண்ணுற, கரண்ட் எதனா இல்லையா அப்படின்னு கேட்க, இப்போ மனைவி இங்கேருந்து கூப்பிட்டாங்களே, திடீர்னு இந்த பக்கம் இருந்து, எங்க இந்த பக்கம் வாங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மனைவி இந்த பக்கம் இருந்தும் கூப்பிட்றாங்க.
தினேஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா மனைவியோட சத்தம் இந்த பக்கம் தான் கேட்டுது. ஆனா இப்ப திடீர்னு இந்த பக்கம் இருந்து கேக்குது, என்னவா இருக்கு அப்படின்னு பயத்தோட மறுபடியும் அவங்க மனைவி குரல் கேட்கிற அந்த தசைக்கும் போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க நீ என்ன பண்ற, லைட்டை போடு அப்படின்னு பதட்டமா பேச, சரியா அந்த நேரம் வீட்டுக்கு வெளியில ரோடும் இருக்கு. அந்த ரோட்டு வழியா காரோ ஏதோ ஒரு வண்டி, பெரிய வண்டியா போயிருக்கு. அதோட ஹெட்லைட் வெளிச்சமும் ஆன்ல தான் இருக்கு. இப்ப அந்த வண்டி இந்த வீட்டை கடக்கும் போது அந்த வண்டியோட வெளிச்சம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஓப்பனான ஜன்னல், கதவு அப்படின்னு எல்லா பக்கத்துலயும் பட்டு அந்த இடத்துல இருக்கிற விஷயம் தெளிவாகவும் தெரியுது. அப்போ தினேஷ் பார்க்குற அந்த ஒரு விஷயம், தினேஷ்க்கு பக்கத்துல ஒரு உருவமும் நிக்குது. ஆனா அது தினேஷோட மனைவி கிடையாது. இது மட்டும் இல்லாம இப்ப தினேஷ் இவரு நிக்கிற இந்த இடம் இவரோட வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது என் வீடே இல்லை அப்படின்னு அப்பதான் அவருக்கும் புரிய வருது. இது மட்டும் இல்லாம வெளியில போற அந்த வண்டி என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு சில நிமிஷங்கள் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கரெக்டா அந்த வெளிச்சம் இந்த வீட்டுக்குள்ள படுற மாதிரி அந்த வண்டியும் அங்க நின்று இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஓரளவுக்கு போதுமான வெளிச்சமும் இருக்கு. தினேஷும் அந்த உருவத்தை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு வெளியில போலாம் அப்படின்னு பர்டிகுலரா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கதவு எங்க இருக்கு, நம்ம எந்த பக்கம் வெளியில போனா எப்படி வெளியில போக முடியும் அப்படின்னு அந்த இடத்த சுத்தி சுத்தி பாக்குறாரு. இப்ப வரைக்கும் இவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல எந்த வீட்டுல இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவர் தினேஷ் சாப்பிட்டு தூங்கினது இவருடைய வீடு தான். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் வெளியில போல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு பலவிதமான கேள்விகளும். இப்போ ஒரு யோசிக்கிற விஷயம், இதுவும் கண்டிப்பா கனவா இருக்குமா அப்படின்னு மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கில் இருப்பார்ல, அங்க லைட்டா காயம் ஏற்பட்டிருக்கும். அதே இடத்துல கில்ல மறுபடியும் அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர. அப்பதான் தினேஷ்க்கும் புரியுது இது கனவு கிடையாது, உண்மையிலே நாம வேற எங்கேயும் இருக்கோம் அப்படின்னு. இப்ப தினேஷும் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கான முயற்சியிலையும் இருக்க. அப்போ வேற ரூம்ல இருக்கிற அந்த உருவம் தினேஷை பார்த்த மாதிரி முன்னோக்கி வர. இப்ப தினேஷ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு இடத்த பார்க்கும்போது ஜன்னல் உடஞ்சும் இருக்கு, ஈஸியா வெளியில போறதுக்கான வழியும் இருக்கு. அப்ப தினேஷ்க்கு தோன்ற விஷயம், ஒருவேளை நம்ம அந்த பேய் வீட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தினேஷும் வேக வேகமா ஓடி அந்த ஜன்னல் உடஞ்சிருக்குல்ல அது வழியா வெளியிலயும் குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு ஒரு 10 அடி பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதே உடஞ்சு போன வீடு, அதே பேய் வீடு அப்படின்னு. எப்படா நம்ம இங்க வந்தோம், கனவுல ஏதோ பைக்ல வந்த மாதிரி தானே இருக்கு, பைக்ல வந்து அப்ப நம்ம பைக் இங்க இருக்கணுமே அப்படின்னு வாசல்ல பார்த்தா அவங்க அப்பாவோட பைக்கும் வாசல்ல தான் இருக்கு. அப்பதான் தினேஷ்க்கு புரியுற விஷயம் என்னன்னா, நாம வீட்டுக்கு போயிருக்கோம், தூங்கியிருக்கோம். அப்போ ஏதோ ஒண்ணுலாம் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற இதுதான் நம்ம உடம்புல இறங்கியா இல்ல ஏதோ ஒரு கற்பனையை உருவாக்குற மாதிரி நம்மளை வீட்டுல இருந்து எழுப்பி இந்த இடத்துக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறமா நாம இங்க இருக்கக்கூடாது, பேசாம மாணிக்கண்ண அவர் வீட்டுக்கு போகலாமான்னு யோசிக்க. ஆனா அவர் வீட்டுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவரே என்ன சொன்னார்னா கோயிலுக்கு தான் போக சொன்னாரு. பேசாம நம்ம பைக் எடுத்துட்டு சைலண்டா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவருடைய பைக்கும் எடுக்கிறாரு. எடுத்து ஆன் பண்ணா வண்டி ஆன் ஆயிருது. இப்ப தினேஷும் உயிரை கையில பிடிச்சிட்டு வண்டியை வேகமா ஓட்டுறாரு, முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓட்டுறாரு. கனவுல ஒரு உருவம் இவரை துரத்திட்டு வந்ததுல அதே மாதிரிதான் இப்ப அந்த இரவுல அதே உருவம் இவரையும் துரத்திட்டும் வருது. கனவுல எந்த மாதிரி துரத்திட்டு வந்ததோ அதே மாதிரிதான் இவரையும் துரத்திட்டு வர. எந்த அளவுக்கு வேகமா போக முடியுமோ அந்த அளவுக்கு தினேஷும் வேகமா அவரோட வீட்டுக்கும் போயிடுறாரு. இப்ப வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாரு. பைக்கை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா இப்ப வீட்டு பக்கத்துல உருவம் எதுவுமே இல்லை. சரி சைலண்டா போயிடலாம் அப்படின்னு வீட்டு காம்பவுண்ட் வாசலுக்கும் போறாரு. அந்த காலெல்லாம் கழுவிட்டு ஒரு தடவை திரும்பியும் பாக்குறாரு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. அப்போ இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு மரமும் பெரிய மரமும் இருக்கு. அந்த மரத்து பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க எட்டியும் பாக்குறாங்க. தினேஷ்க்கும் புரிஞ்சிருக்கும் இது நம்மளை பின்தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு, நாம வெளில வரக்கூடாது, சைலண்டா வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்தினவரும் சைலண்டா வீட்டுக்குள்ளேயும் போறாரு. அப்ப அவங்க மனைவி எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தத்தோட கேட்க, இந்த சத்தத்தை கேட்ட தினேஷ் அப்படியே அதிர்ச்சியில கீழே வந்துடுறாரு. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கும் போதும் தினேஷோட மனைவி இவங்க குரலை பயன்படுத்தி தானே அந்த உருவமும் இவரை கூப்பிட்டுருக்கும். இப்ப அதே குரலை கேட்கும் போதும் இவர் அறியாமலே பயந்துட்டாரு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தூக்கம் வரல அப்படின்னு வெளியில போனேன், சடனா நீ வந்து கத்தனால பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. இல்லைங்க, ரொம்ப நேரமா உங்களை ஆளை காணும், நானும் வெளியிலும் தேடி பார்த்தேன், அப்பதான் மாமா வண்டி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி எங்கேயோ போயிருக்கீங்கன்னு தெரியுது, அது வரைக்கும் தூங்காம தான் இருந்தேன். ஆமா எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் காலைல பேசிக்கலாம், வா தூங்கலாம், தூக்கமா வருது அப்படின்னு தினேஷும் அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லாம சைலண்டா போயிட்டும் தூங்கிடுறாரு. இப்ப நைட்டு ஃபுல்லா தினேஷ்க்கு தூக்கமே வரல. ஏன்னா கண்ணை மூடனால அந்த உருவம் இவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த கெட்ட கனவுகளா வந்துட்டு இருக்கு. அந்த கனவு வந்தாலே உடனே எந்திரிச்சிடுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தூங்கும் போது
பைக்கில் போகிறது ஏதோ கனவு மாதிரி தான் இருந்தது. ஆனால் கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த வீட்டில் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருமா அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமலும் இருந்திருக்காரு. இப்படியே பொழுதும் விடியுது. சொல்ல போனால் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தினேஷ்க்கு தூக்கமே வருது. அவரும் சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு. அந்த ஆழ்ந்த தூக்கத்திலையும் டேய் உன் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, உட்காந்து உன்னே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் அது என்னன்னு பாரு அப்படின்னு இவருடைய உள்ளுணர்வும் தட்டி எழுப்பிட்டும் இருக்கு. தினேஷும் எந்திரிக்க முயற்சி பண்றாரு. ஆனால் ரொம்ப தூக்கத்தில் இருக்கார்ல, எந்திரிக்க முடியல. அப்போ அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு பலத்த சத்தமும் ஆக்ரோஷமான சத்தமும் கேட்க, இந்த சத்தத்தை கேட்ட தினேஷ் பயத்தில் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவருக்கு பக்கத்தில் இவருடைய மனைவியும் தினேஷை ஒரு மாதிரி பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு பார்வையே சொல்லியிருக்கு. அந்த மாதிரிதான் அவங்க மனைவியும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்கார, மனைவி இங்க உட்காந்துட்டு இருக்கா, யாரு கத்தனா அப்படின்னு திரும்பி பார்த்தா தினேஷோட அம்மா ஒரு மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அப்படி கத்திட்டு வந்தவங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிற தினேஷோட மனைவி இருக்காங்களே, அவங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்து, ஏய் யாரை கேட்டு நீ இங்கே வந்த, என் குடும்பத்துக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா, யாரை கேட்டு இங்கே வந்த அப்படின்னு அவங்க மனைவி முடிய பிடிச்சி பயங்கரமா ஆட்டிட்டும் இருக்காங்க. தினேஷ்க்கு ஒன்றும் புரியல. அம்மா என்னம்மா பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப தினேஷோட அம்மா தினேஷோட அப்படி சட்டையை பிடிச்சி ஓரமா இழுத்து விட்டுறாங்க. தினேஷும் நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவர் எந்திரிச்சு அப்படியே அவங்க அம்மாவை பாக்குறாரு. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது தினேஷோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சொல்ல போனா ஒரு 2 நாளா படுத்த படுக்கையா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களால அடுத்தவங்க உதவி இல்லாம பாத்ரூம் கூட போக முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் உடல் சோர்வோட தான் படுத்துட்டும் இருக்காங்க. சொல்ல போனா அவங்களால எந்திரிச்சு கூட நிற்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட என் அம்மா என்ன பிடிச்சி என்ன அசால்ட்டா கீழே தள்ளியிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு அம்மா ஒத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. தினேஷோடைய அம்மாவோட உடம்புல அடிக்கடி அம்மனும் வருவாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தினேஷ்க்கும் அம்மா உடம்புல சாமி வந்திருக்கு. சாமி வந்தது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபோட தலைமுடியை பிடிச்சி இந்த மாதிரி பண்றாங்க, ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் புரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு. இப்ப தினேஷ் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அத்தா என்ன பிரச்சனை, எதா இருந்தாலும் சொல்லுங்க, எதுக்கு இவளை இப்படி பண்றீங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தினேஷோட அப்பா வந்துடுறாரு. அப்ப சாமி வந்தா அம்மா சொல்ற அந்த ஒரு விஷயத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆடியும் போறாங்க. இவன் உன் மனைவி கிடையாது, உடம்பு அளவுல பார்த்தா உன் மனைவியா இருக்கலாம், ஆனா உன் மனைவியோட ஆன்மா கட்டுப்பட்டு உள்ளியும் இருக்கு. அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது ஒரு காட்டேரி. நான் இருக்கிற இடத்துல காட்டேரி வரலாமா அப்படின்னு தினேஷோட அம்மா சொல்ல, அப்போ தினேஷ்க்கு தோன்ற விஷயம் என்ன, பொதுவா நிறைய பேர் காட்டேரி அம்மனை வழிபடுவாங்க. அப்படி பார்த்தா என் மனைவி உடம்புல இருக்கிறது காட்டேரி அம்மன் தானே, இதே இவங்களுக்கு பிடிக்கல, தப்பா பாக்குறாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தினேஷ் மனசுல யோசிக்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாக்கு சாமி வந்திருக்குல்ல அவங்களுக்கும் தெளிவா தெரியுது. அப்ப இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, டே மடையனே, நீ நினைக்கிற மாதிரி இது காட்டேரி தெய்வம் கிடையாதுராம், இது ரத்த காட்டேரி. இதை இப்படியே விட்டா நீ இருக்க மாட்டேன், உன் மனைவியும் இருக்க மாட்டா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்க தினேஷ் அப்படியே அவங்க அம்மா காலில் விழுதும், அதா தயவு செஞ்சு இந்த பிரச்சனைலேருந்து என்னை காப்பாத்து, கடந்த 2 நாளும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு, உயிர் பயத்தோட தான் நானும் இப்போ சுற்றிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனையை பற்றி நான் வீட்லையும் சொல்லலை, தயவு செஞ்சு இதுலேருந்து என் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, அப்போ அம்மா உடம்புல வந்த சாமி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி நீ வேலை விஷயமா எங்கே போனேன், அது தெரிஞ்சே நீ எதில் கை வச்ச அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும், அதன் மூலியமா அந்த ரத்த காட்டையும் இப்போ உன்னை பின்தொடர்ந்தும் உன் மனைவி உடம்புல இருந்துட்டு இருக்கு, ஆனால் கவலைப்படாத, நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல தினேஷ் அவங்க மனைவியோட உச்சி தலைமுடியை பிடிச்சி அதை முடிச்சும் போட்டுடுறாங்க. தற்சமயமா அந்த ரத்த காட்டேரியும் இவங்க உடம்பு விட்டு வெளியில போயிடக்கூடாது, ஏன்னா வெளியில போய் தப்பிச்சு போயிருச்சுன்னா எப்ப வேணாலும் திரும்ப வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த உச்சி தலைமுடியை முடிச்சும் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஆன்மா அடைப்பட்ட மாதிரியும் இருக்கும். இப்ப தினேஷ் அவங்க மனைவி பயங்கரமா கதறாங்க. அப்படி கதற அந்த ஒரு குரல் தினேஷோட மனைவி குரலே இல்லை, சொல்ல போனா அது ஒரு ஆணுடைய குரல் மாதிரியும் இருக்கு, பெண்ணுடைய குரல் மாதிரியும் ரொம்பவே அழுத்தமா இருக்கு. என்னை விட்டுரு, நான் இங்க இருந்து போயிடுறேன், தெரியாதனமா இங்க வந்துட்டேன், நீங்க இருப்பேன்னு தெரிஞ்சதா கண்டிப்பா நான் இங்க வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ரத்த காட்டேரியும் சொல்ல, இதுக்கு அம்மன் சொல்ற விஷயம் என்னன்னா, இதை நீ வரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இந்த வீட்டில் இப்போதைக்கு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தினேஷோட அப்பா என்ன பண்றாருன்னா, தினேஷை கையை பிடிச்சிட்டு வீட்டை விட்டு இழுத்துட்டு வெளியில போறாரு. அந்த தினேஷோட பசங்களாம் தூக்கிட்டு இருக்காங்க. பசங்களையும் தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் தினேஷோட அப்பா
வெளியில இருந்து வீட்டுக்கு அதுவுமே சாத்திடுறாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது, அம்மா உடம்புல இருக்கிற அம்மன் அந்த ரத்த காட்டேரிய என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. ஆனா வீடே ரெண்டாகிற அளவுக்கு சத்தமும் கேட்டிருக்கும். அந்த சத்தம் இப்ப வரைக்கும் தினேஷை பயமுறுத்துற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா தினேஷ்க்கும் அவங்க மனைவிக்கும் ஏதோ சண்டை அப்படின்னு பார்த்தா தினேஷும் வெளியில் தான் இருக்காரு, அவங்க அப்பாவும் வெளியில் தான் இருக்காரு. தினேஷ் என்னோட பிரச்சனை, வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்கும். வழக்கமா உனக்கும் மனைவிக்கும் சில சண்டைகள்லாம் வரும், அந்த சத்தம் என் வீட்டு வரைக்கும் கேட்கும். ஆனா இப்ப ஏதோ அடித்தடி சத்தம் கேட்டு பிரச்சனை முத்திருச்சுன்னு வந்து பார்த்தா நீ வெளியில இருக்க, உள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்க. ஆனா தினேஷும் சரி அவங்க அப்பாவும் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி பதட்டத்தோட வெளியே நிற்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்குள்ள சத்தமும் கேட்க, அப்போ தினேஷோட தெருவில் இருக்கிற தெருநாய்கள் எல்லாமே ஒன்று கூடி தினேஷ் இவங்க வீட்டை சூழவும் ஆரம்பிக்குது. சூழ்ந்து இவங்க வீட்டை பார்த்து பயங்கரமா கத்திட்டே இருக்க, அப்ப தினேஷ் இவங்க வீட்டு வாசல்ல தண்ணிலாம் அடிக்க வச்சிருப்பாங்க, தேவைக்கான தண்ணிலாம். இப்ப நம்ம ரொம்பவே பயத்தோட ஒரு இடத்த விட்டு ஓடும்போது அங்க இருக்கிற பொருட்கள்லாம் கண்டுக்க மாட்டோம், இடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இடிச்சு தள்ளிட்டு போவோம். அது மாதிரிதான் தினேஷ் வீட்டு வாசல்ல இருந்து ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத உருவம் அந்த தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி வர முயற்சி பண்ணிருக்கு. அப்ப இவங்க வீட்டை சூழ்ந்து கத்திட்டு இருக்கிற அந்த நாய் எல்லாமே திடீர்னு ஒரே பக்கம் இவங்க வீட்டு வாசலையும் பார்த்து கத்துது. ஒரு சில நாய்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மேல ஏறி புரண்டவும் ஆரம்பிக்குது, சொல்ல போனா கடிக்கவும் ஆரம்பிக்குது. ஆனா அங்க உருவம் இல்லை. இது அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து மிரண்டும் போறாங்க. அப்ப அந்த உருவம் தப்பிச்சா போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடுது. ஓடும்போதும் தினேஷ் இவர் மேல இடிச்சுட்டும் ஓடுது. இந்த ஒரு விஷயத்த இவரால் தெளிவா உணர முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த உருவத்தை கண்ணால பார்க்க முடியல, ஆனா கண்ணால பார்க்க முடியாத ஏதோ ஒண்ணு நம்மளை இடிச்சிட்டு போகுதுன்னு மட்டும் தெரியுது. நாய்களும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா துரத்திட்டும் ஓடுது. இப்ப தினேஷ் என்ன பண்றாருன்னா, ஐயோ என் மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அவரும் வீட்டுக்குள்ள போக, இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து தினேஷோட அம்மாவும் வெளியில வராங்க. இப்போ அவங்க அம்மா உடம்புல சாமியும் இருந்துட்டு இருக்கு. அப்போ தினேஷை தடுத்துட்டு, உன் மனைவிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்ச நேரத்துல அவளே கண்ணை முடிச்சிருவான், இதை புடி அப்படின்னு தினேஷோட கையிலையும் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா உச்சி தலைமுடியும் கையில பிச்சு வச்சிருக்காங்க. இது எங்கேயாச்சும் போயிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல பள்ளம் தொட்டி புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைமொழிகிட்டு வீட்டுக்குள்ளவா எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மா அப்படியே மயங்கி விடுறாங்க. அதுக்கு ரீசன் தெய்வமும் அவங்க அம்மா உடம்பை விட்டு வெளியிலயும் போயிருது. இப்ப தினேஷோட அப்பாவும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அப்படியே பெட்லயும் படுக்க வச்சிடறாங்க. இப்ப இவரும் அந்த முடிய புதைக்கிறதுக்காக வெளியிலயும் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு வந்து தினேஷ் ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அதுலயும் அது இன்பமான அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சைட்ல அவங்க மனைவி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைட்ல பார்த்தா அவங்க அம்மா எந்திரிச்சு சாதாரணமா உட்காந்துட்டு இருக்காங்க. மா உனக்கு ஒண்ணும் இல்லையே, 2 நாளா உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்தேன், இப்ப என்ன ஒரே செகண்ட்ல எல்லாமே சரியான மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தினேஷ் அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு அப்படி அழுதுட்டும் இருக்காரு. ஏன்னா அந்த 2 நாள் படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, அப்போ தினேஷ் பயந்த விஷயம் எங்க இருந்து அவங்க அம்மா அவரை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கு. தினேஷோட அம்மாவும் இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, என்னாச்சுன்னு தெரியலப்பா, நானும் உடம்பு முடியாம தான் படுத்துட்டு வந்தேன், அப்ப திடீர்னு என் உடம்புல ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கண்ணை முழிச்சு பார்த்தேன், என் உடம்புல எந்த வலியுமே இல்லை, ஆனா ஏதோ நிறைய வேலையெல்லாம் செஞ்ச மாதிரி உடம்பு அசதியா இருக்கு, அதை தவிர்த்து உடம்பு சரியில்லாத மாதிரியோ எந்திரிச்சு நடக்க முடியாத மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்பவே சாதாரணமா இருக்கு அப்படின்னு சாதாரணமா பேசுறாங்க. அப்பதான் தினேஷும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போதும் அவங்க அம்மா உடனே எந்திரிச்சு போயிட்டு பூஜை ரூம்ல பூஜை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா 3 மாசத்துக்கு அப்புறம் தினேஷ் அவங்க அம்மா பூஜை பண்ற விஷயத்த பார்த்து இவருக்கு அப்படியே ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இப்படியே இந்த ஒரு இடம் ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. சரிப்பா, இப்ப தினேஷ்க்கும் இவங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமா, அந்த வீட்டை இடிக்க சொல்லி ஒரு ஹவுஸ் ஓனர் ஆர்டர் கொடுத்தான்ல, அவன் நிலைமை என்னாச்சு? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, திரும்ப ஃபோன் பண்ணான்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் ஃபோன் பண்ணல. தினேஷும் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு, ஒரு லெவலுக்கு அப்புறம் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது 2022 நடந்த விஷயம். அதுக்கப்புறமும் தினேஷ் அந்த பக்கம் போகணும், அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்லாம் யோசிக்கல. ஆனா அந்த ஏரியால இடம் இடிக்கணும் அப்படின்னு சில வேலைகள்லாம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் போயிருக்காரு. ஆனா அந்த வீட்டு பக்கம் மட்டும் போகல. அந்த பக்கம் ஏதாச்சும் வேலை வந்ததுன்னா அப்படின்னு நிறுத்திடுவாரு. அதுக்கு காரணம் அங்க பார்த்த அந்த ஒரு விஷயம், அந்த பயம். இப்போ வரைக்கும் தினேஷ்க்கு அந்த வீடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இந்த இன்சிடென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தினேஷ் அவர் இல்லைன்னா அவருடைய நண்பர்கள் யாரையாச்சும் அந்த பக்கம் அனுப்பி அந்த இடம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னாருன்னா அதை அடுத்த வீடியோல
சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ தினேஷ் இவர் லைஃப்ல நடந்த சம்பவத்தை கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பயந்துருக்கீங்க, அது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா கேட்கும்போது எனக்கே அப்படி இருந்தது. இப்போ நீங்க இந்த இடத்துல பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றின உங்கள் கருத்துக்கள்லாம் நீங்கள் தெரிவிங்க. அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு பவரோட அடுத்தடுத்த வீடியோவை இந்த மாதிரி ரொம்பவே ஹாரராக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஹாரராக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நான். Bye. Good night.